வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் உலத்தியர். நம்ம வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதில் இப்போ காயெல்லாம் காய்க்குதா, எப்படி இருக்குது செடி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதில் வந்து 2 தக்காளி செடி தானாகவே முளைச்சிருக்குதுங்க. அதில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அது கீழேயே தரையிலே இருந்துச்சு. கோழியெல்லாம் கொத்தி ரொம்ப சேதம் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. அதனால் ஒரு குச்சி நட்டு தூக்கி கட்டியிருக்கேன். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே எவ்வளோ ரெட் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு, தானாக முளைக்கிற செடியிலேருந்து கிடைக்கிற காய்க்கு ருசியே தனிதாங்க. இதுலேயே கத்திரி, மிளகாய் எல்லாமே வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதுவும் எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரி செடியிலையுமே நிறைய பிஞ்சு விட்டுருக்குதுங்க. இதில் ஆனால் வந்து நெருப்பெரும்பு வந்து நிறைய வந்துட்டே இருக்குது. அதனால் வந்து மிளகா மருந்து மட்டும் போட்டிருந்தேங்க. எறும்பு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பப்போ கொஞ்சமாக அடுப்பு சாம்பலும் எடுத்துகிட்டு வந்து போடுவேங்க. மிளகா செடியுமே பாருங்கள், நல்லா நிறைய பிஞ்சு வச்சு காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மிளகா நல்லாவே காரமாக இருக்குங்க. கொஞ்சம் தான் காயாக இருந்தாலும் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து சமைக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் தாங்க.